அவர் வந்து சொன்னார், எந்த ஃபீல்ட் போனாலும் நம்ம எக்ஸல் ஆகலாம். நம்ம சும்மா ஒரு ஃபீல்ட்லேயே பிடிச்சிட்டு இதில் போனால் தான் நம்ம எக்ஸல் ஆக முடியும். இது இல்லைன்னா தோல்வி வெற்றி அந்த மாதிரிலாம். அது நல்ல அப்ரோச் தான். நீங்கள் நல்லா படித்தவங்க வந்தால் தானே நாடு நம்ம முன்னேறும். அந்த பார்வையில் அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரிஞ்சு பண்ணதுனால தான் இவங்க கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்காகவே படித்தானே சொல்லலாம். அதனால அரியலூர்லேருந்து வரேன். ரேணுகா தேவி. எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்க? 596. இந்த விஷயத்துக்கு எப்படி கூப்பிட்டாங்க உங்களை, எப்படி அப்ரோச் பண்ணாங்க, எந்த மாதிரி ஆட்கள் வந்து பண்ணாங்க? அவங்க கட்சியிலேருந்து வந்தாங்க, வீட்டுக்கு தான் வந்தாங்க. எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க அவார்டு வாங்க? ரொம்ப சந்தோஷம். சார் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேலே பேசினார் உங்ககிட்ட? ரொம்ப இதுவாக பேசினார். நீங்க எந்த அளவுக்குமா ஒரு ஃபீல் பண்றீங்க சார் கையால இந்த ஒரு அவார்டு? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி எங்க இருந்து வரீங்க, உங்க பேரு? என் பேர் ஈஸ்வரன். நான் வந்து ஜெயங்கொண்ட தொகுதியிலேருந்து வரேன். எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? நான் 10th வந்து 494 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். சார் கையால இந்த ஒரு அவார்டு எந்த அளவுக்கு அது சந்தோஷமா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து சார் கையில் அவார்டு வாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் வந்து காட் கிரேஸில் வந்து எனக்கு பெரிய அவார்டு கிடச்சிருக்கு. நான் 10th வந்து எங்கள் தொகுதியில் ஃபஸ்ட் மார்க் எடுத்து நான் விஜய் அண்ணா கையில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இதுமாரி இந்த கான்ஃபிடன்ஸோட 12th நல்ல மார்க் எடுத்து திரும்பியும் அண்ணா கையில் ப்ரைஸ் வாங்கன்னு நம்புறேன். மார்க் எடுத்துருக்கீங்க? நாங்கள் சூலூர்லேருந்து வரோங்க, கோயம்புத்தூர் சூலூர் தொகுதியிலேருந்து வரோம். 12th வந்து 582 மார்க் எடுத்திருந்தேன். இங்கே விஜய் நட்பணி விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி விஜய் ஃபங்க்ஷனுக்கு இருந்தாங்க, வந்தோம். அவர் ரொம்ப ஹம்பிளாக பிஹேவ் பண்ணுறாரு. நம்ம வந்து ப்ரெஷர்லேயே போவோம் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் அங்கே போனால் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நல்லா பேசினார். ஆமா, எங்க இருந்து வரீங்க, உங்க பேரு? கோயம்புத்தூர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். நான் ஸ்கூல் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். எந்த மாதிரியான எப்படி அப்ரோச் பண்ணாங்க உங்களை, எப்படி நினைக்கிறீங்க? எல்லாம் கரெக்டாக தான் அப்ரோச் பண்ணாங்க. காலையிலேருந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்தோம். சார் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினார் மேலே? சாரை பார்த்தீங்களா? பார்க்கும்போது எப்படி இருந்தது? இந்த மாதிரி ஃபியூச்சருக்கு ஆல்ரெடி சொன்னார். அப்புறம் என்ன காலேஜ் அதெல்லாம் கொஞ்சம் கேட்டார். சார் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தார்ல, உங்களுக்கு பெஸ்ட்டான அட்வைஸ் நான் எதை எடுத்தேன்? யங்ஸ்டர்ஸும் பொலிட்டிக்ஸ் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய பார்வையில் அது எப்படி பார்க்குறீங்க? பொலிட்டிக்கல்ன்ற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சொன்னதுக்கு அப்புறம்? இது வரைக்கும் எனக்கு தெரியல. வருஷம் கழிச்சு எனக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என் பேர் தேவி விஜயலட்சுமி. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், சின்னிபாளையம் கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், நம்ம சாரை நேர்ல பாப்போம்? இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஒரு ரிசல்ட் வந்த ஒரு 2 நாள் இருக்கும். அப்போ ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சார் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேல பேசினார் உங்ககிட்ட? சார் கிட்ட போகும்போது உங்களுக்கான இது எப்படி இருந்தது? சார் ஃபர்ஸ்ட் போனோடனே ஹாய் ப்ரோன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு வார்த்தையே வரல அவங்க சொன்னவங்க. அப்புறம் வந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே சார்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த ஒரு விஷயத்தை, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், நம்ம விஜய் சார் பார்ப்போம் நினைக்கல. ஆனால் நடந்தது சந்தோஷம் தான், ஹாப்பி. கிட்ட போகும்போது சார் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னார் அவங்க கிட்ட? நாங்கள் என்னன்னா உள்ளே போகும்போது ஒருவேளை மாவட்ட நிர்வாகிகள் ஏதாவது இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். உள்ள அனுப்பும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கூலா இருங்க, சாரு ஜாலியாக பேசுவாரு, நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க அப்படித்தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. போன உடனே நான் காப்பு எடுத்து சரி இதான் சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காப்பு எடுத்து சார்ட்டை காமிச்சேன். சார்ட்டா அவரும் ஒரு வேளை காப்புக்கு டைட்டா இருந்தா அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு, சார் டைட்டா இருந்தா வேணாங்க சார், இல்லைன்னா பண்ணலாங்க சார் அப்படின்னா அவர் வந்து ஹாய் ப்ரோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. கூப்பிட்டது அப்படிதான் கூப்பிட்டாரு. ஹாய் ப்ரோ. அந்த ஒரு தருணம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. அது போக ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தேன், அதையும் கேட்டாரு. அரசு பள்ளி கூடங்கள் எல்லாத்துலேயும் டாய்லெட் ஃபெசிலிட்டி இன்னும் சரியா இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் கேம்புக்காக போவோம். ஸோ அங்கே வந்து எங்களுக்கே நாங்கள் டாய்லெட் போகும்போது இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணேன். அவர் கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன், பார்க்குறேன், என்னங்கிற விஷயத்த பார்த்துட்டு அதை அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டியாக இருந்தார். வெளியில் மற்றவங்க சொல்லி கேட்டிருக்கோம், ரியல் டைமில் பார்க்கும்போது அப்படிதான் இருக்காங்க. நிர்வாகிகளும் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் கூப்பிட்டு வந்த நிர்வாகிகள் யாருமே கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு எந்த வார்த்தையும் சொல்லலை. அவங்க தலைவர் விஜய் தளபதி கூப்பிட்டுக்காரு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. வந்ததுலேருந்து போக்குவரத்து செலவுலேருந்து உணவுலேருந்து எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறாங்க. மேம் உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? I am Toshita Lakshmi. I am coming from Chengalpattu district. I have scored 598 out of 600 in the 12th standard board exam, and I am very happy that Vijay sir has invited all the students and encouraged them to score even more
நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா விஜய் சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல பாப்போம் அவர் நம்மளுக்கு ஹேரிங் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலி லாஸ்ட் இயர் என் ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு அப்பவே என்கரேஜிங்கா இருந்துச்சு. ஸோ நம்மளும் இந்த மாதிரி நிறைய மார்க் எடுத்து மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஐம் ஆப்வியஸ்லி ஷியோர் தட் அடுத்த ஜெனரேஷன் பீப்புளுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே நம்மளும் மார்க் எடுத்து நம்மளும் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்ட்டு என்கரேஜ் ஆகும். நீங்க எப்படிமா பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார், ஹாப்பியான மூமெண்ட். உங்ககிட்ட எதனா பேசினாரா சார்? பொண்ணு என்ன பண்றா, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. அப்புறம் விஐடி ஜாயின் பண்ணிருக்கான்னு சொன்னோம். அப்புறம் ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு. நீங்க நினைச்சு பாத்தீங்களா சாரை பாப்போம் சார் கையால நம்ம? இல்ல சார், அவ்வளவுதான் இந்த சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. சார் நேர்ல பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு இப்ப கூட தெரிய மாட்டேங்குது. எந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க? எப்படி உங்களை அப்ரோச் பண்ணி இங்க வர வச்சாங்க? எந்த மாதிரி வந்தீங்க நீங்க? எங்களுக்கு வந்துட்டு அந்த பிளாக் வைஸ் இருக்குது இல்லைங்க, அங்கே வந்துட்டு ஒரு செயலாளர் அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அந்த தலைவர் அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சின்னியம்பாளையம் வர சொல்லி அப்புறம் அவங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி நைட் ஃபுட் கொடுத்து அதுக்கப்புறமா இங்கே பிக்கப் பண்ணி இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. சார் நேர்ல பாத்தீங்களா? சார் என்ன பேசினாரு உங்ககிட்ட? ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்க்குலாம் விஷ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ சொன்ன உடனே மைக் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தேங்க் பண்ணிட்டு வந்துட்டேன். சார் வந்து நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாருல, நிறைய பேர் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஆனா பொலிட்டிக்கல்லையும் பல பேர் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நல்ல அப்ரோச் தான். நீங்க நல்லா படிச்சவங்க வந்தா தானே நாடு நம்ம முன்னேறும். அந்த பார்வையில அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு. சார் சொன்ன மிச்ச அட்வைஸ்ல உங்களுக்கு பிடிச்ச அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க. பிடிச்ச அட்வைஸ்னா நல்ல ஒரு கரியர், எல்லா கரியருமே நல்ல கரியர், நீங்க அதில் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னும் கரியர்ல ஒரு கரியர் எடுத்துட்டா அந்த இதுல நீங்க தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்சிருக்கு. சார் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாருல உள்ள, நிறைய பேர் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், அரசியல்வாதியாகவும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி 6 பேர் பல அட்வைஸும் பண்ணியிருந்தாரு. அதுல உங்களுக்கு பிடிச்ச அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க. அவர் வந்து சொன்னார் எந்த ஃபீல்ட் போனாலும் நம்ம எக்ஸல் ஆகலாம். நம்ம சும்மா ஒரு ஃபீல்ட்லேயே பிடிச்சிட்டு இதுல போனாதான் நம்ம எக்ஸல் ஆக முடியும். இது இல்லைன்னா தோல்வி வெற்றி அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. நம்மளுக்கு என்ன ஃபீல்ட் பிடிச்சிருக்கோ அதில் எடுக்க சொன்னார். அண்ட் ஆல்சோ என்ன டிமாண்ட் அவர் பார்க்க சொன்னார். என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க, நம்ம சொசைட்டிக்கு இன்னும் நிறைய பேர் தேவை. அந்த மாதிரி என்ன தொழிலுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்களோ அந்த மாதிரி தொழிலை பார்த்து எடுக்க சொன்னார். ஸோ ஐ ரியலி லைக் தட். நீங்க எப்படி விஷ் பண்ணீங்க அங்க? அதை பண்ணி காட்டுறீங்க எங்களுக்கு? எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஸ்கூல், அவங்களுடைய ஹெட் மாஸ்டர், அவங்க பேர் RS பிரபாகர். அப்புறம் என்னோட கணித ஆசிரியர், அவங்க தான் எனக்கு வகுப்பாசிரியர், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேரு சி முத்துலட்சுமி அவர்கள். அப்புறம் என்னோட தமிழ் ஆசிரியர் அங்குலட்சுமி அவர்கள். அப்புறம் இங்கிலீஷ் ஆசிரியர் வந்துட்டு ஆங்கில ஆசிரியர் வந்துட்டு அனிட்ரா மிஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் அறிவியலுக்கு வந்துட்டு எனக்கு 8th இருந்து வந்து கடைசி எல்லாமே நல்லா பண்ணாங்க. மாலா மேம், சித்ரா மேம், சங்கீதா மிஸ், அதுக்கப்புறமா சாந்தி மிஸ், 4 பேர். அதுக்கப்புறமா சோஷியல் சார் இருந்தார், தனபால் சார் அப்படின்ட்டு. அவங்க எல்லாருக்குமே விஷ் பண்ணேன். அப்புறம் என்னோட அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு எனக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் அம்மாய்க்கு அவர் வந்துட்டு அவருடைய எல்லா செயல்லையுமே அவர் வெற்றி பெறணும் அப்படின்ட்டும் அவங்கள வாழ்த்துறதுக்கு எனக்கு அவ்வளோ வயது இல்லை அப்படிங்கலாம் வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெற்றேன். சார் அப்புறம் என்ன பேசினாரு உங்ககிட்ட? அப்புறம் தேங்க்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டோம். சார் நீங்க எந்த அளவுக்கு சார் பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? நான் நல்ல எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன் சார். நாங்கள் ஜெயங்கொண்டம் தொகுதியிலேருந்து 159 சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோம் சார். நாங்கள் எங்கள் பையன் சொல்லி 494 மார்க் எடுத்து விஜய் சார் கையில் வந்து இது பிரைஸ் வாங்கினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக கருத்துறோம் சார். விஜய் சார் பேசும்போது பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. ஏன் டாக்டர் இன்ஜினியர் அப்படி ஆகாம அரசியல்வாதியாகவும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் பேசினார். அந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இல்ல அரசியலுங்கிறது இந்த காலத்துல முக்கியம்தான். அடித்தட்டு மக்களோட விளிம்பு நிலையை வச்சுட்டு நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கிற பல அரசியல் தலைவர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது போதைப் பொருள் மட்டும் இல்லாம ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத கூட அந்த ஒரு வியாபாரமா இப்போ போயிட்டு இருக்குது. அந்த இதெல்லாமே அட்ரஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் விழிப்போடு இருங்கன்னு யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் சொல்லியிருக்காரு. நாம தான் உனி அடுத்த ஃபியூச்சர், நம்மளோட வாழ்க்கைக்காக தான் நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. மற்றவங்க என்ன வேணா சொல்லலாம், பட் நீங்க தான் டிசிஷன் நீங்க தான் எடுக்கணுங்கிற விஷயத்த அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது இன்னும் ரீச் ஆயிருக்கும். உங்களை மாதிரி மீடியாஸ் இன்னும் ரீச். நீங்க மேல பாக்கும்போது சார் உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினாரா? எப்படி? நான் அவர் வந்து தேங்க் பண்ண இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணது வந்து இட்ஸ் ரியலி குட் திங். இந்த மாதிரி ஒரு வருஷமும் அவர் கண்டக்ட் பண்ணுவாரு அப்படின்னு நான் ஹோப் பண்ணி தேங்க்யூ பண்ணேன். உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினாரா சார்? நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது? எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவர் ரியல் ஹீரோட்ட வந்து ஒரு ரிவார்டு வாங்குறதா ரொம்ப சந்தோஷம். பொண்ணு வாங்குறதா ரொம்ப சந்தோஷம்.
நான் போன வருஷம் நார்மலான ஒரு விஷயமா தொடங்கி இன்னைக்கு இது அரசியல் கட்சியா தொடங்கி அரசியல் கட்சி மூலியமா இந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு சார்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து ஒரு நல்ல படிச்சவங்களா அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறாரு. நிறைய தலைவர் வரணும், அவங்க படிச்சவங்களா இருக்கணும். இன்னைக்கு இருக்கவங்க தான் நாளைக்கு தலைவராக வர போறாங்க. அப்போ ஒரு சமுதாய மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனா இதை பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து தமிழக வெற்றி கழகன்ற பேர்ல இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பண்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு அரசியல் கட்சியா தொடங்கி இருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? அரசியல் கட்சியாங்கிறது அவங்களோட இண்டிவிஜுவல் பேர் வந்தீங்க. இது காமனாக வந்து மாணவர்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சார். தமிழ்நாடு நல்ல தலைவர்களும் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நல்ல தலைவர்கள் வரணும் அப்படின்றத. ஆப்வியஸா நம்மளுக்கு அதே தானே, நல்ல தலைவர் வந்தா தானே நல்ல தலைமுறை வளரும். அடுத்த தலைமுறை வளர்ந்தா தானே நம்மளோட தலைமுறைகளுக்கு விட்டு கொடுக்க முடியும். அதனாலதான் அவருடைய தமிழக வெற்றி கழகத்திலேயே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்காரு. அதாவது உயிர்கள்ல இருந்தே எல்லாத்தோட மாற்றமும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நாமளும் அரசியல் ரீதியா நீங்க எந்த பார்ட்டி வேணா சப்போர்ட் பண்ணுங்க, அது எனக்கு தனிப்பட்ட உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் எது சரியோ அதை பண்ண முயற்சி பண்றது நல்லா இருக்கும். இப்போ வந்து சார் வந்து படங்கள்லாம் விட்டுட்டு அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சிக்குள்ள வந்திருக்காரு. நீங்க அது உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? தெரியலைங்க சார். ஆனா ஒரு வரட்டும் பார்க்கலாம் எப்படி. நான் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் போன வருஷமும் பண்ணாங்க, திருப்பி இந்த வருஷமா பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? திருப்பி இது அரசியல் கட்சிக்குள்ள போன வருஷம் இது பண்ணதுனாலதான் இவங்க கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்காகவே படிச்சானே சொல்லலாம். அதனால இதே மாதிரி நல்லா பண்ணிட்டான்னா கண்டிப்பா வந்துருவாரு. சார் வந்து போதைப் பொருளுக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அதுக்கான உறுதிமொழியும் எடுத்தாரு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணுவீங்களா? உங்க சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு? நான் வந்துட்டு என் கூட இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க கேட்டுக்கிறவங்களா இருந்தா நான் வேண்டான்னு சொல்லுவேன். ஒருவேளை பார்க்கும்போது அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அவங்கள விட்டு விலகிக்க தான் பார்ப்பேன்.